நேர்களே வணக்கம். ஐநா துணை சீரியல்ல நிலா ரொம்ப டென்ஷனா வராங்க. ராகு கிட்ட திட்டு வாங்கிக்கிறாங்க. லகவ் நான் லேப்டாப் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. என்ன கூலா லேப்டாப் மிஸ் பண்ணேன்னு சொல்றீங்க? இப்ப கிளையன்ட் மீட்டிங் வேற நடக்க போகுது. என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? உங்களுக்காக நான் கிளையன்ட் மீட்டிங் வந்து போஸ்ட்போன் பண்ண முடியுமா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியல. பிடிக்கவும் இல்ல. ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. போய் உங்ககிட்ட போய் இந்த வேலை குடுத்தேன் பாருன்னு சொல்லிட்டு கடுப்பா திட்டிட்டு இருக்காரு. நிலா வந்து எவ்வளோ சாரி கேட்கறாங்க. உங்க சாலியத்த குப்பையில போடுங்க. எங்க கரும நிக்காதீங்க. வெளிய போங்கன்னு சொல்லிடுறாரு. நிலாவும் டென்ஷனோட அப்படியே யோசனை பண்ண தெரியாம சோனுக்கு கால் பண்றாங்க. சோன் என்ன பண்றாரு? எதுவும் டென்ஷன் ஆவாதீங்க. எனக்கு ஆட்டோ நம்பர் சொல்லுங்கன்றாரு. சரி ஆட்டோக்கு நீங்க வந்தீங்கல்ல, அவருக்கு எதனா ஜிபே பண்ணியிருப்பீங்களா? அவர் என்ன நம்பர் கிடைக்கும். எதுவுமே ஜிபே இல்லங்க. கையில தான் கேஷ் குடுத்தேன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ண தெரியாம யோசனை பண்ணிட்டு இருக்காரு. சரியா ஞாபகப்படுத்திக்க சொல்லுன்னு சொன்ன உடனே அவங்க இந்த இடத்துல தான் நான் வண்டி ஏறுறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த கடையுள்ள போய் சிசிடிவி கேமரால இருந்து அவங்க ஒய்ஃபை ஏற ஆட்டோ ஏறுறது எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. அந்த வண்டியோட ஓனர் அட்ரஸையும் கிடைச்சிட்டு அவரையும் போய் பார்க்கறாரு. வாடகை ஓட்டுறாருல அந்த டிரைவர் அவர் நம்பர் தரேன்னு சொல்றாங்க. அந்த நம்பர் வாங்கி அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி வீட்டுக்காரர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொம்பளை வேற வாய்க்கு வந்தபடி திட்டுது. என்னய்யா பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சரிம்மா சாரிம்மா மன்னிச்சிருமா என் பொண்டாட்டி சரியா தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டு நேரா அந்த ஆட்டோ டிரைவரை பார்க்க போறாரு நம்ம சோழன்.